இங்க பார் டோனி, கொல்கட்டால வாழ்றது ஈஸியா இருக்கும், சுத்தி காலியா இருக்கும், பொல்யூஷன் பெருசா இருக்காது, நெருக்கமான நடப்பாத. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம ரொம்பவே வசதியா வாழ முடியும் இங்க. செம்மையா இருக்கலாம். ஹே பாத்து, என்ன ஸ்டீரிங் விடுற? ஆளை பாரு. ஒரு வீடு தேடுறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? இந்த ரோடே முடியலனா என்ன பண்றது? ஒரு பாட்டோட லிரிக்ஸ் மாதிரி இது முடியலனா என்ன பண்றது? அது நல்லதா இருந்திருக்கும், ஆனா ஒரு சின்ன சேஞ்ச். காருக்கு பதிலா பைக் இருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். கண்டிப்பா பைக் தேவைதான். நம்ம புரோக்கர் இருக்காரு, அவரு கூட பைக்ல வந்து இங்கதான் நிக்கிறேன்னு சொன்னாரு. எங்க போயிருப்பாரு? ஆர்கே முகர்ஜி. ஓ, வணக்கம் வணக்கம். பட்ட பேரு பப்புங்க. சொல்ல போனா பேரை கூப்பிடுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு எல்லாரும் இப்படி கூப்பிடுவாங்க, அதையும் ஆசையா கூப்பிடுவாங்க. சார் டாபிக் மாறிடுச்சு, மன்னிச்சிருங்க. இங்க வீடெல்லாம் பார்த்து கொடுத்துட்டு இருக்கேன் நானு. அது போக வீட்டுக்கு தேவையான எலக்ட்ரிஷியன் வேலை, பிளம்பர் வேலை எதுவாக இருந்தாலும் செஞ்சு கொடுத்துருவேன். முதல்ல பிளாட்டை பார்க்கலாமா? பார்க்கலாம் சார், வாங்க இப்பவே உங்களை கூட்டிட்டு போறேன். ஓகே. இங்கதான் சார், வாங்க. இது புது அபார்ட்மெண்ட்னு சொன்னீங்க? ஆமா. அப்புறம் ஏன் லிஃப்ட்ல இவ்வளவு சத்தம் கேக்குது? இன்னும் பராமரிப்பு வேலை இன்னும் முடியல, அதனாலதான் இந்த மாதிரி சத்தம்லாம் கேக்குது. நீங்க வீட்டுக்குள்ள வாங்க, முதல்ல வீட்டை சுத்தி பாருங்க. வாங்க. அட வாங்க சார். வெல்கம் டு நியூ ஹோம். இங்க பாருங்க, படிக்கட்டு இருக்கு, மேல ஏறி போங்க. இங்க எல்லா வசதியும் இருக்கு சார், போங்க. நல்லா மேடம், கிச்சன் இந்த பக்கம் தான் இருக்கு, அதையும் பாத்துருங்க. ஓபன் கிச்சன் மேடம், எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க. இது டைட்டா இருக்கு. பிடிச்சிருக்கா? இங்க வாங்க. மார்பிள் போட்டிருக்காங்க மேடம். இங்க ஒரு புது சிம்னி இருக்கு, எக்ஸாஸ்ட் ஃபேனும் இருக்கு. இது என்ன? ரொம்ப வேகமா இருக்காதுங்க மேடம், உடைஞ்சிரும். எல்லாம் நல்லா தான் மேடம் இருக்கு. எக்ஸாக்ட் ஃபேன் உடைஞ்சிருக்கு. மேடம் அது வேலை செய்யும் மேடம், சின்ன பிரச்சனை தான், சரி பண்ணிடலாம். இங்கே நின்றுட்டு இருந்தா எப்படி? வாங்க பெட்ரூம் பார்க்கலாம். வாங்க மேடம். இதான் மேடம் பெட்ரூம். நல்லா வெளிச்சமா இருக்கு மேடம், ஒரு பிரச்சனையும் இல்லை. இங்க இருந்து பாத்தீங்கன்னா கொல்கத்தா நல்லா தெளிவா தெரியும். அங்க போய் பாருங்க. இங்க உங்க கார்டனை செட்டப் பண்ணிக்கலாம் மேடம். நீங்க பூச்செடி கீச்செடி எல்லாம் வச்சுக்கலாம், எந்த தடையும் இல்லை. வாவ், என்ன ஒரு அழகான ஓபன் பிளேஸ்ல. கொல்கத்தால எங்க போனாலும் இப்படிதான் இருக்கும். நான் சொல்லிட்டு இருந்தேன்ல சார், இன்னொரு பெட்ரூமே இருக்கு, அதையும் பார்த்துலாம். வாங்க வாங்க வாங்க. இதோ இந்த இடம்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் தனி போர்ஷன். கீழே அதை யூஸ் பண்ண முடியலன்னா அது ஒன்றும் இல்லை. எல்லாருக்குமே நல்ல இடம், பிரைவசி அதெல்லாம் தேவைப்படும்ல. அதுவும் மேடம் மாதிரி ஆளுங்களுக்கு கண்டிப்பா பிரைவசி தேவைப்படுன்னு உங்களை பார்த்தாலே தெரியுது. அப்படி இருக்க பட்சத்துல நீங்க இந்த இடத்த பயன்படுத்திக்கலாம். இங்க எல்லாமே உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன கொஞ்சம் வேகமா இழுத்தீங்கன்னா தான் பிரச்சனை. எதுவா இருந்தாலும் கொஞ்சம் மெதுவா தான் இங்க ஹேண்டில் பண்ணணும், சரியா? மன்னிச்சிரு. என்னாச்சு? இத பத்தி என்ன நினைக்கிற? நல்லா இருக்கு. எனக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கு. இந்த இடம் செட் ஆகும் தோணுது. எனக்கும் தான். சார் சார் சரி பேசுங்க. அப்புறம் பப்பு பாபு, ஒரு சின்ன டவுட்டு. இங்க குப்பையெல்லாம் எங்க போறது? ஏன் சார் இதெல்லாம் ஒரு விஷயமா? எல்லாத்துக்கும் வழி இருக்கு சார், எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணி கொடுத்துறேன் நானு. என்ன இது ஓபன் ஆக மாட்டேங்குது? எங்க ஏன் இது திறக்கல? ஏன் லாக் பண்ணி வச்சிருக்கீங்க? திறக்க மாட்டேங்குதா? இதுல என்ன பிரச்சனை? ஓ இதுவா? ஓ இந்த ரூமா? இது ஒண்ணும் இல்ல சார், பிரச்சனைலாம் இல்ல. இது கொஞ்சம் பிடி. இதுல கொஞ்சம் விஷயம் இருக்கு. ஸ்டோர் ரூமா? ஆமாமா, ஸ்டோர் ரூம் தான். இந்த ஸ்டோர் ரூம் இப்ப யூஸ் பண்ண கூடாது. ஏன், என்னாச்சு? இல்லங்க, இது ஸ்டோர் ரூம் தான். இந்த வீட்டோட ஹவுஸ் ஓனர் திங்ஸ் எல்லாம் வச்சிருக்காரு, அவ்வளவுதான். கொஞ்சம் பேசணும் வா. என்ன சொல்லு? எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஆனா ஒரு வார்த்தை அவர்கிட்ட கேட்டுடுங்க. கண்டிப்பா கேட்கணும். அதெல்லாம் பாத்துக்கலாங்க. பப்பு, இந்த ரூமும் கிடைச்சா நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. என்ன சார் நீங்க, ஒரு நல்ல வீடா காட்டுறேன். கீழே மேல எல்லா பொச்சனும் இங்க யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்றேன். இதெல்லாம் உங்களுக்கு தான் சொல்றேன். ஒரு சின்ன சரி விடுங்க. சரி பரவாயில்ல விடு. அடுத்த வாரம் நாங்க இங்கே ஷிஃப்ட் ஆறோம். டன். அப்படியா விஷயம்? ரொம்ப ரொம்ப தேங்க்யூங்க சார். உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்டுக்கிறேன், தப்பா எடுத்துக்காதீங்க சார். 2 நாள காசும் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். வீட்டுல ஒரு சின்ன ஃபங்க்ஷன் இருக்கு, அதான். எல்லா குடும்பத்துக்காக தானே சார் ஓடுறோம். கண்டிப்பா இந்த இடத்த சிறப்பா முடிச்சிடலாம் சார். வாங்க வாங்க. என்ன பண்றீங்க நீங்க? என்னங்க இதெல்லாம்? நான் எதுவும் பண்ணல. பார்ட்டினா அப்படி இப்படின்னு தானே இருக்கும். என்னங்க நீங்க புது கார்பெட் போட்டிருக்க, ஏன் இப்படி பண்றீங்க? இத பாரு, இப்படிலாம் பண்ணாத. இப்பதானே நான் செலிப்ரேஷன் ஆரம்பிச்சிருக்கேன். மூட் அவுட் பண்ணா எப்படி சொல்லு?
புது ஃப்ளாட்டுக்கு வந்திருக்கோம், புது வாழ்க்கை. இந்தா. ம். ஒரு நாள் என் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடலான்னு நினைக்கிறேன். ஏன்? அம்மா கால் பண்ணியிருந்தாங்க. என்ன திடீர்னு? நீங்க கீழே போயிருந்தீங்கல்ல, அப்போதான். எனிதிங் ஸ்பெஷல்? ஜென்ரலா எப்பவும் பேசுற மாதிரி தான். என் மைண்ட் மாறி இருக்கா இல்லையான்னு கேட்டாங்க. அவங்க என்ன மிஸ் பண்றாங்களாம். புரியுது. பொண்ணு முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனை கல்யாணம் பண்ணிட்டு வீட்டை விட்டு வந்துட்டா. அவங்களுக்கு கஷ்டமா தானே இருக்கும். ஏன் திரும்ப திரும்ப இப்படியே பேசுறீங்க? 2 பேரும் சேர்ந்து தானே இந்த முடிவு எடுத்தோம். பேசுனது தப்பு தான், சாரி. மன்னிச்சிரு. கவலைப்படுறத நினைக்கும் போது கஷ்டமா தான் இருக்கு. இங்க பாருங்க, உங்களுக்கும் கஷ்டமா இருக்கும்ல? எதை பத்தி சொல்ற? இல்ல, ஒன்னும் இல்ல. ஒரு மருமகனுக்கு கிடைக்கிறதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கல, எனக்கு வருத்தமா இருக்கு. அதெல்லாம் சூழ்நிலையை பொறுத்தது. அப்படியா சொல்றீங்க? இதுல யாருக்கு லாஸ் அதிகம்னு பாரு. ஒரு நல்ல மாமியாருக்கு மருமகனால குண்டான மரியாதை கொடுக்க முடியல, அது எனக்கு வருத்தம் தான். அதே மாதிரி அவங்க எனக்கு நல்ல மாமியாரா இருக்க முடியலன்னு வருத்தப்படலாம்ல. ம். ஓ, இங்க என்ன வர இருக்கா? ஆனா நீங்க என்ன சொன்னாலும் இந்த ஃபிளாட்டுக்கு இந்த வாடகை அதிகம் தான். எனக்கு அப்படிதான் தோணுது. இப்ப சொல்லுங்க, நான் என்ன செய்யணும்னு? உனக்கு இந்த வீடு தான் பிடிச்சிருக்கு, என்ன பிடிக்கல. இது நல்லாவே எனக்கு தெரியுது. ஏன்னா நீ என்னை விட இந்த வீட்டை பத்தி தான் நீ அதிகமா பேசுற. இல்லங்க, உங்க சாய்ஸ் நல்லா இருக்கு, நான் அதை ஒத்துக்கிறேன். ஓ, ஆமா. என் சாய்ஸ் நல்லா இருக்குன்னு எதை வச்சு சொல்ற? அது என்ன பார்த்தாலே தெரியலையா? உன்னையா? ஆம். ஆமா, உன்கிட்ட முன்னாடி நான் என்ன பேசிட்டு இருந்தேன்? காதலை பத்தி பேசினேன்ல. காதல் ஒரு கலை, தெரியுமா? அப்படியா? எல்லாரும் பண்ண முடியாது. ஓ, அப்படியா? ஹே டோனி, ம். என்னோட சூட்கேஸ் எடுத்துருவாயா? ம். நாளைக்கு உங்க ஃப்ளைட் எப்போ? 7:15க்கு. நான் ஒரு 6:30க்கு கிளம்பிடுவேன் இங்கேருந்து. இங்கேருந்து 10 நிமிஷத்துக்கு மேலே ஆகாது. ஆமா ஆமா. கேப் புக் பண்ணிக்கலாம். கேப் எதுக்கு? நான் டிராப் பண்றேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம். இன்னும் என் மேல உங்களுக்கு கான்ஃபிடென்ட் வரலையா? ஆளை பாரு. டோனி, டோனி என்னாச்சு? சரி சரி, பார்த்து உட்காரு. என்னாச்சு? கொஞ்சம் தண்ணி கொடுங்களேன். இந்த குடி. என்னாச்சு உனக்கு? ஒன்றும் இல்ல. ஒன்றும் இல்லாம எப்படி ஆச்சு? கொஞ்சம் பொறுமையா இருங்க. எனக்கு ஒன்றும் இல்ல, ஐம் ஃபைன். நான் டாக்டருக்கு ஃபோன் பண்றேன். மறுபடியும் டாக்டர் எதுக்கு கூப்பிடுறீங்க? பிரச்சனை இல்ல, நானே டாக்டர் போய் பாத்துக்கிறேன். நான் நார்மலா தான் இருக்கேன். ஷூரா? ஷியோர். உன்னால ரொம்ப பயந்துட்டேன். ஹே, ஒரு நிமிஷம். ம். அந்த கேஒய்சி டாக்குமெண்ட் ரெடியா இருக்கா? அர்ஜென்ட்டா வேணும். பேங்க் அக்கவுண்ட் வேற ஓபன் பண்ணணும். அது ரொம்ப அர்ஜென்ட் மேட்டர், தெரியும்ல? புதுசா எதுக்கு ஒன்னு ஓபன் பண்ணிட்டு? நான் தான் ஒன்னு வச்சிருக்கேன்ல, அதுல ஜாயிண்ட் அக்கவுண்டா போட்டுக்கலாம். ஆமா, அதுவே ஈஸியா இருக்கும்ல. சரி, அப்படியே பண்ணிடலாம். சீக்கிரம் பண்ணிடுங்க. சரி, நான் கிளம்புறேன். ஆ. ஐயோ, மறந்தே போயிட்டேன். எங்க பாரு, பார்த்து பத்திரமா இருக்கணும், சரியா? நான் போயிட்டு வேலையை முடிச்சிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். ரொம்ப லேட் ஆகாது. ம். ஜாக்கிரதை. சரி சரி. டாக்டருக்கு மறக்காம ஃபோன் பண்ணிடு. நான் பாத்துக்கிறேங்க. நீங்க பத்திரமா போயிட்டு வாங்க. சரி. சார், குட் மார்னிங். குட் மார்னிங் சார், உங்களுக்கு 2 பில் இருக்கு. நாங்க இப்பதானே இந்த வீட்டுக்கு வந்தோம். அதை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது சார். சரி, மேடம் மாடியில இருக்காங்க, அவங்க கிட்ட கொண்டு போய் கொடுங்க. சார், நான் என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு டைம் ஆயிடுச்சுங்க.